நல்லா இருக்கு ப்ரோ, இன்ட்ரெஸ்டிங்காக போகுது மூவி. ஸ்டோரி சொல்ல வேணாம், எல்லா தேட்டருக்கு வந்து பாருங்க, நல்லா இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. சூப்பராக இருக்குது ஆக்ட். நல்லா பண்ணி எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கரெக்டாக கரெக்டாக இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கு. அதான் மனசாட்சியோடு இருக்கணும் யாராக இருந்தாலும். குற்றப்பின்னணி ஓகே, ஒரு புதுசாக ஒரு கதையை சொல்லியிருக்காரு. எல்லாரும் ஃபேமிலியும் சில விஷயத்தில் நடக்கிறது தான். அது ஒரு புதுசாக ஒரு கருத்தை ஒன்று சொல்லியிருக்காரு. ஓகே, பார்க்கலாம் படலாம் ஒரு வாட்டி. புதுசாக மாதிரி இல்லை, ஏதோ ஒரு 2 3 படம் பண்ண ஒரு மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஆனால் எனக்கு நம்மளுக்கு புதுசாக படம் பார்த்தனால தெரியல. இது ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. குற்ற பின்னணி இது வந்து ஒரு தொடர்புக்கு வந்து எதிரான ஒரு சப்ஜெக்ட். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டைரக்டர். எல்லா ஆக்டர்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சரவணன் தான் பண்ணியிருக்காரு ஹீரோவா. அப்புறம் வில்லன் வந்து சிவா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நான் எதிர்பார்க்கல, பட் படம் வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. நான் நார்மலாக தான் நினச்சி வந்தேன், பட் ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மெலடி இருந்தது செகண்ட் ஹாஃப்ல, ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு படம். நல்ல டீம். ஆனால் இதை நம்ம என்கரேஜ் பண்ணணும். படம் எல்லாரும் பார்க்கணும். சூப்பராக இருப்பா. என்ன பிடிச்சிருக்கு? என்ன சொல்றாங்க படத்துல? என்ன சொல்றாங்க? அதாவது கெடுதலை வெளிப்படையாக காட்டிட்டாங்க. ஒரு குழந்தைக்கு என்னென்ன தேவையோ அது அந்த ஆசையை நிறைவேற்றணும். நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்கப்பா. சூப்பராக இருக்கு. பண்ணது என் தம்பி தான். எல்லாரும் நல்லா வரணும். இதில் சரவணனும் எனக்கு தெரியும். 2 பேர் எல்லாருமே இப்போ முன்னேறி வர்றாங்க. நல்லபடியாக சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குப்பா. படம் சூப்பராக இருக்கு. அந்த கேரக்டர் வந்து எப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்ப பாதிக்குது. அதனால வந்து யாரும் இது பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. பாட்டு நல்லா இருந்துச்சு. சூப்பரா பண்ணிருந்தாரு. எல்லாமே நல்லா பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு. குற்றப்பின்னணி அப்படின்னு ஒரு படம் வந்து இப்போ பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப அருமையான படம். பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கள்ளத்தொடர்பு. அது அரசாங்கமே சம்மதிச்ச மாதிரி ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் இந்த விஷயம் தான். இதால் ரொம்ப பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தான் பாதிக்கப்படுறாங்க. இந்த பெற்றவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கணும், அப்படி பண்ணிக்கிட்டா தயவு செய்து உங்களால் ஒற்றுமையாக வாழ முடியலன்னா குழந்தையே பெற்றுக்காதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தைய பெற்றுக்கிறீங்க, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஒன்றா வாழ்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஃபாரினர்ஸ் மாதிரி தனித்தனியாக போயிடலாம் அப்படின்றது இயல்பாக மாறிடுச்சு. அப்படி நீங்கள் பண்ணுற தப்பால் அடுத்த தலைமுறை எப்படி பாதிக்கிறாங்க, அந்த குழந்தைங்களோட மனசு எப்படி பாதிக்குது, அவங்க நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்ற பின்னணியில் வளர்ந்து நிற்பாங்க அப்படின்னு உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அது ரொம்ப திருத்தமாக இந்த படம் சொல்லியிருக்குன்னே சொல்லிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வில்லனாக நடித்தவங்களும் சரி, ஹீரோவாக நடித்தவங்களும் சரி, ரொம்ப அழகாக யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. அந்த ஆர்ஆர்லாம் பின்னி இருக்காங்க. அந்த ஆர்ஆர்லேயே நமக்கு வந்து பயம் வர ஆரம்பிச்சிருது. ஐயோ இதுதோ அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். நான் என் குழந்தைங்களோட வந்திருக்கேன் அப்படின்னா இந்த படம் எப்படிப்பட்ட படம் அப்படின்னு பார்த்துக்குங்க. பேருக்கு இது வந்து ஒரு மாதிரி மோசமான படமாக இருக்குமோ, குழந்தைங்கள பார்க்கக்கூடாத படமோ, அப்படி எதுவுமே கிடையாது. சீரழிஞ்சுக்கிட்டு இருக்க நம்ம கலாச்சாரத்தை இதுதான் நிதர்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான படம். இந்த டீமுக்கு எங்களோட நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இஸ்மாயில் சார் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. இதில் நான் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன், வில்லன்ற கேரக்டர். நல்லா படம் வந்திருக்கு. ரொம்ப எளிமையாக தான் பண்ணாங்க. ஆனால் படம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு பயம் எதுவுமே இல்லை. யதார்த்தமாகவே சார் வந்து எங்ககிட்ட இந்த சீனை சொல்லுவார், நாங்கள் நடிப்போம், அவ்வளோதான். அந்த மாதிரி போச்சு. பஸ்ஸில் ஏறுறது முதற்கொண்டு லாட்ஜில் இருந்து முதற்கொண்டு எல்லாமே எப்படி இருக்குன்னு கேட்டுகிட்டே இருப்பார். ஏன்னா வர்ற ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் கூட மன கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்றதுல டைரக்டர் ரொம்ப கரெக்டாக இருந்தார். அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் தான் போச்சு. சாப்பிட்றது முதற்கொண்டு எல்லாமே வந்து எங்கள் ப்ராடக்ட்ஸ் வச்சு எது அவங்க சாப்பாடு வயது இதாயிருமோன்னு சொல்லிட்டு ஊருக்காரவங்களை நல்லா யார் சமைப்பாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து சமைக்க வச்சு வயிறார போட்டார். நான் கூட கேட்டேன், என்ன சார் இப்படி கூப்பிட்டு வச்சு எல்லாத்துக்கும் இது பண்ணிடுங்க. இல்லைங்க, சாப்பிட்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தில் வந்து அவங்க வயிறார வாழ்த்திட்டு போகணும், அதுவே நம்ம படம் ஹிட்டு அப்படின்னு சொன்னார். படம் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஆடியன்ஸான நீங்கள் எங்களுக்கு வந்து நேரடியாக தேட்டரில் படத்தை பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு இதாக சொன்னீங்கன்னா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் இப்போது 15-20 வருஷம் ஆச்சு. நான் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இருக்கேன். நானும் எவ்வளோ படம்லாம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பார்த்துட்டு நான் என் ஃபேமிலியோடு வந்து பார்த்தேன். இந்த படத்தை வந்து நான் பார்த்துட்டு வெளில வரும்போது ஆடியன்ஸ் நிறையா பேர் வந்து என்கிட்ட வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கும் போது எனக்கே
தண்ணீரியாமல் ஒரு ஃபீலிங் வந்தது. இந்த தடவை எங்கள் அம்மா இறந்த நாள், 1 மாதத்துல இறந்து இன்னைக்கு 30வது நாள். அவங்க ஆசீர்வாதம் இன்னைக்கு எனக்கு. படம் நல்லா இருக்கு சார். நல்ல கான்செப்ட், புது டீமு, சரவணன், மதுரை சிவா, இவங்க இந்த மாதிரி இப்போ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. புது முயற்சி. எப்பவுமே புதுசாக முயற்சிகளோட வர்றவங்களுக்கு வந்து தமிழ் ஆடியன்ஸ் வந்து என்றைக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்குன்னு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் நல்ல நல்ல சினிமா வரும். அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கும் ஒரு அந்த டீமுக்கே ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். அதனால் இந்த டீம் மறுபடியும் அடுத்த கட்டத்துக்கு போகணும், எல்லாரும் ஜெயிக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் என்னோட சப்போர்ட்டை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.